கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். வாழ்க்கைன்றது சவால் நிறைஞ்ச பயணம். அதில் சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் உண்டு, பல போராட்டமான காரியங்களும் உண்டு, இன்பமும் துன்பமும் கலந்தது. எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் பாகுபாடே இல்லாமல் துன்பங்களும் இன்பங்களும் சந்திச்சே ஆகணும். இப்படி இருக்கிறப்போ எனக்கு மட்டுமே பாடுகளும் துன்பங்களும் வரிசை கட்டி நிற்கிது, எனக்கு மட்டும் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குதுன்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் எழதான் செய்யுது. உபத்திரவங்களும் பாடுகளும் நினைக்கிறத விட அதிகமாக தோன்றது உண்மைதான். ஒரு போராட்டம் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அடுத்த போராட்டம் நம்மளை அழ வச்சிருது. ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது, அவங்கள பாருங்க எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு சமாதானமாக இருக்கிறாங்கன்னு நாம் புலம்புறது உண்டு. நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறேன், நான் மட்டுமே அதிகமாக சோதிக்கப்படுறேன்ற எண்ணம் நம்மள அநேகருக்கு இருக்குது. அதனால் இன்னைக்கு இந்த எண்ணம் சரிதானா, இல்லை நாம் எதை புரிஞ்சுக்கணுன்றத நேரம் எடுத்து சிந்திப்போம். பல வருஷங்களுக்கு முன்னாடி வியாபார கப்பல்களில் ஏற்றப்படக்கூடிய சரக்குகளில் அளவு எவ்வளவா இருக்கணுன்றதுல சரியான அளவீடு இல்லாததுனால அடிக்கடி சரக்கு கப்பல்கள் விபத்துக்குள்ளாகுது. இதற்கான தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்க பல காரியங்கள் ஆராயப்பட்டுச்சு. ஆனால் இங்கிலாந்தை சேர்ந்த சாமுவேல் ஃபிலிம்சோல் அப்படின்றவருடைய முயற்சியால் கடலில் போகக்கூடிய வியாபார கப்பல்களுக்கு ஒரு வரைமுறை உருவாக்கப்பட்டுச்சு. அதன்படி ஒவ்வொரு வியாபார கப்பல்களும் எந்த அளவு எடைகளை கொண்டு செல்லலாம் அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அது மூலயமா நீண்ட தூரம் செல்லக்கூடிய கப்பல்கள் பிரச்சனைகள் இல்லாமல் பயணம் செய்கிறதுக்கு அந்த முறை உதவியச்சு. இந்நாள் வர கரை தட்டி நிற்கக்கூடிய வியாபார கப்பல்களில் ஃபிலிம்சோன் லைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குறிகளை தண்ணீருடைய மட்டத்துக்கு மேலே பார்க்கலாம். அந்த அளவீடின்படி தான் கப்பல்களில் பாரம் ஏற்றப்படும். ஓரளவுக்கு மீறினா நிச்சயம் ஆபத்து தான். இதே போல் இன்னொரு உதாரணத்தையும் நாம் இன்னைக்கு கவனிப்போம். ஒரு தகப்பனும் ஒரு மகனும் மளிகை கடைக்கு போய் பொருட்களை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. தகப்பன் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் தன்னுடைய பையனுடைய கையில் இருந்த கூடையில் வச்சாரு. அதை பார்த்த ஒரு பெண்மணி, ஐயோ இந்த சின்ன பையன்கிட்ட எத்தனை எடைய தகப்பன் தூக்க வைக்கிறாருன்னு சொல்லி பரிதாபப்பட்டா. அப்போ அந்த பையன், நீங்கள் கவலைப்படாதீங்க, என் அப்பாவுக்கு தெரியும் எத்தனை கிலோ எடையை நான் தாங்குவேன்னு சொல்லி சொன்னானா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்து நாம் என்னால் தாங்க முடியாத பாரமாக இருக்குதே, கர்த்தர் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாருன்னு நினைக்கலாம். தேவனுடைய பார்வையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபிலிம்சோன் லைன் இருக்குது. அதுக்கு மேலே அவர் எப்பயுமே நம்ம மேலே பாரத்தை ஏற்ற மாட்டார். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லுகிறது. அவர் நிச்சயமாக நம்மளுடைய திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய சோதனையிலிருந்து தப்பிச்சு கொள்றதுக்கான வழியையும் நமக்கு காட்டுவார். மன சோர்ந்து போக வேண்டாம். உங்களை தம்முடைய உள்ளங்கைகளில் வரைஞ்சிருக்கிறவர் நீங்கள் துன்பங்கள்னாலேயும் பாடுகள்னாலேயும் பாடுபடும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். அன்னைக்கு ஆகார் தனிமையாக வனாந்திரத்தில் தன்னுடைய மகன் சாரதை பார்க்க மாட்டேன்ட்டு தூரத்திலே போய் அழுதுகிட்டு இருந்தப்போ அவளுடைய கண்ணீரை கண்ட தேவன் அந்த வனாந்திரத்துலேயும் தண்ணீர் ஊற்ற திறந்து அந்த பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டு ஆகாருடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்த தேவன் இன்னைக்கும் மாறாதவராக இருக்கிறாரு. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு ஏசாயா 43:19 சொல்கிறது போல நமக்காக செய்ய முடியாத காரியங்களை செய்கிற தேவன் நம்மளுடைய தேவன் அல்லவா? அன்னைக்கு ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன் இன்னைக்கும் நம்மளுடைய கண்ணீரை காண்கிறவராகவே இருக்கிறாரு. நம்முடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயமாகவே முடிவு கொண்டு வருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு நீதிமொழிகள் 23:18 சொல்லுது. நமக்கு தைரியத்தை கொடுக்குறவர் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை சீக்கிரத்தில் கொண்டு வருவார். மனம் கலங்க வேண்டாம். நீங்கள் சோதிக்கப்பட்டாலும் உங்கள் கூடவே இருக்கிறேன்னு சொன்னவரால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். உங்களுடைய அளவை மீறி நீங்கள் நிச்சயம் சோதிக்கப்பட மாட்டீங்க. அதனால் கர்த்தருக்குள்ள மிகுந்த மனதைரியமாக இருங்க. தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.